2 விஷயத்துக்கும் சேர்த்து கோவப்படுவாரு. நமக்கு ஒன்னும் சொல்லாம போகணும்னு ஆசை இல்லையே, ஆனா நமக்கு வேற வழியே இல்லையே, அதனாலதானே இப்படி பண்றோம். இல்ல, என்னால உனக்கும் அப்பாக்கும் சண்டை வேண்டாமே. இங்க பாரு, நீ தானே போலீஸ். ஏன் அப்பா உன் அப்பா, ஏன் அம்மா உன்னோட அம்மான்னு எல்லார பத்தியும் யோசிச்சு சென்னைக்கு போலாமா வேணாமான்னு என்கிட்ட சொல்லு. நைட்டுக்குள்ள சொல்லணுமா? எக்ஸாம் மண்டே, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றியா? இல்ல, நான் நைட்டுக்குள்ள சொல்றேன். இங்க பாரு, நீ போலீஸ் வேலைக்கு போறன்னு முடிவு பண்ணிட்டேன். இத பாருமா, இது வரைக்கும் சர்டிபிகேட் பார்க்காம வெரிஃபிகேஷன் பண்ணாம யாரையுமே வேலைக்கு எடுத்ததில்ல. உன் மாமனார் சொன்னதுக்காகத்தான் நானும் பரவாயில்லன்னு உன்னை வேலைக்கு எடுத்தேன். நீ என்னம்மா சர்டிபிகேட்டே கொடுக்காம இருக்க? அண்ணன் போனவே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இப்போ வரைக்கும் கோமதியோட அன்னைகளுக்கு எங்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது. தரகர் எல்லா விஷயமும் சொல்லிட்டாருங்க. இல்லைங்க, நான் வந்து அவங்ககிட்ட சொல்ல சொன்னேன் எல்லா விஷயத்தையும். மீனாவும் வேலைக்கு போறா, 3வது மருமகளும் வேலைக்கு போவா. இவளும் போகட்டுமே, என்ன இப்போ? அதுதாங்க எங்களுக்கு ஒரே விருப்பம். மத்தபடி எங்களுக்கு வேற எதுவும் இல்ல. நகை நட்டெல்லாம் நீங்க கேக்குற மாதிரியே போட்டுருவோம். இல்ல அதெல்லாம் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்க. பரவாயில்ல மச்சான். சரி சரிம்மா, நீ உள்ள போம்மா. உள்ள வாமா. பழனிக்கு நாங்கள் தாங்க எல்லாமே. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த வார்த்தையை தட்டவே மாட்டாங்க. எங்க பொண்ணு அப்படித்தாங்க. எங்கள் எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு. உனக்கு சந்தோஷமாடா? நகை மாட்டர்ல இருந்து தப்பிச்சு படிப்பு மாட்டர்ல மொத்தமா சிக்கிக்குவோம் போலயே. எப்படி இந்த பஞ்சாயத்தை சமாளிக்கிறது? அம்மாக்கு போன் பண்ணி கெடுத்துட போறாரு. சரி சரிம்மா. நான் உன் வீட்டுக்கார ஒண்ணு தப்பா சொல்லலம்மா. ஆனா உன் அண்ணனுங்களை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. புரியுதுமா, நான் சொல்றேன். எவ்வளோங்க? 1000 ரூபாய். போன காரியம் என்னாச்சு? சக்சஸ் ஆயிடுச்சுக்கா. பொண்ணு ஓகே